ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் சவ் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 4-5 முட்டை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே வரமிளகாய் 1, அப்புறம் 5 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் ஒரு 10 பல் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வெந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இந்த காய் சேர்த்திக்கலாம். சவ் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயிலே இந்த காய் நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த தக்காளி இந்த காயெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இது கூட மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி சேர்த்திருக்கேன். சாம்பார் தூளாக இருந்தாலும் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் அது இன்றைக்கெல்லாம் சேர்த்துல. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி வேகிறதுக்காக இப்போது 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். உப்பு அப்புறமா நம்ம சேர்த்திக்கலாம். இப்போயே சேர்த்துட்டா காய் சட்டுன்னு வேகாது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்குது. காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். பருப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு தடவை. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த குழம்பு இன்னும் 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் கொதிச்சு வந்தால் போதும். புளியோட பச்சைத்தன்மை போகிறதுக்காக. பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குழம்பு நம்மளுக்கு இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இப்போ ஸ்டவ் இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க. தூவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சவ் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த குழம்பு சாதத்து கூட, இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.